ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கொஷின் வரக்கூடிய ஒரு டாபிக்னு சொல்லலாம். 3 to 4 கொஷின் இதுலேருந்து கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதோட பார்ட் 1 தான் சால்வ் பண்ண போகிறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா PNR டிவைடட் பை 100. எஸ்ஐன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை PNR டிவைடட் பை 100. இப்போ நம்ம கடன் வாங்குகிறோம். ஒரு 5000 rupees கடன் வாங்கியிருக்கேன். 2 இயர்ஸில் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்கிறேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10% per annum. நம்ம ரிட்டர்ன் கொடுக்கும்போது எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா 6000 rupees ரிட்டர்ன் கொடுக்குறான்னு வைங்க. இப்போது இதோட நேம் என்னன்னா, இந்த 5000க்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. பி அசல், தமிழில் பார்த்தீங்கன்னா அசல். இந்த இயருக்கு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கொடுத்துருக்கேன். இது என் சதவீதம் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% இருக்கு. அதை எப்படி சொல்லலாம்னா ஆறுன்னு சொல்லலாம். அப்போ இந்த கடைசியாக திரும்ப ஒரு 6000 rupees ரிட்டர்ன் கொடுக்குறோம். அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொகைன்னு சொல்லலாம். தொகை, தமிழில் தொகைன்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்னு சொல்லுவேன். அப்போது எஸ்ஐ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா PNR டிவைடட் பை 100ன்னு சொல்லலாம். அப்போ அமௌண்ட்டுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அமௌண்ட்னா பார்த்தீங்கன்னா அமௌண்ட்ஸ் ஈக்குவல் டு எதுவும் சேர்ந்ததுன்னா இந்த அமௌண்ட்டில் என்னோட பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் எனக்கு அமௌண்ட்டாக இருக்குது. P ப்ளஸ் SI இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அமௌண்ட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ நேம் பார்த்தீங்கன்னா P அசல், N equal to year, R equal to rate of interest divided by 100. இந்த divided by 100 எப்படி வருதுன்னா, இந்த 10% எப்படி எழுதுவோம்னா 10 by 100ன்னு எழுதுவோம். அந்த 100 தான் இந்த ஃபார்முலாவில் வரக்கூடிய 100. இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சம் வந்து சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகளில் கழித்து 750 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க. என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. கொஸ்டின்ல அசல் கேட்டிருக்காங்க. அப்போ P is equal to கொஸ்டினா கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா SI is equal to PNR டிவைடட் பை 100. அப்போ இதில் P கேட்டிருக்காங்க. அப்போ P வேணும்னா இந்த ஃபார்முலா அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இந்த 100 பார்த்தீங்கன்னா SI கூட சேர்ந்துரும். SI into 100 டிவைடட் பை இந்த NR பார்த்தீங்கன்னா டிவைடில் வந்துடும். N into R மாறிடும். இதுதான் P கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அப்போ கொடுத்துருக்கிறது என்னன்னு பாருங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% கொடுத்துருக்கான். இயர் பார்த்தீங்கன்னா N equal to 2ன்னு கொடுத்துருக்கான். நமக்கு இந்த 750ங்கிறது வட்டி கொடுத்துருக்கான். வட்டி கொடுத்து சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வட்டி அப்போ SI is equal to 750ன்னு சொல்லியிருக்கான். அப்போ 750 எனக்கு P is equal to கொஸ்டின். அப்போ கொடுத்துருக்கிறத அப்படியே அப்ளை பண்ணுங்க. 750 into 100 divided by NR. NRங்கிறது என்ன? 2 into 10. 0 0 கேன்சல் பண்ணீங்கன்னா 5 times 0 5 5s are 25 remaining 2 5 7s are 35 plus 2 பார்த்தீங்கன்னா 37. 3750 ஆப்ஷன் A என்னோட ஆன்சர் சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா ஜெனரல் மெத்தடுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல வேற எப்படி இந்த சம்மை சால்வ் பண்ணலாம்னா, ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 10%னா 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா 10% வட்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 வருஷத்துக்கு வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 into 10 20% எனக்கு வட்டியாக வருது. ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 10%னா 2 வருஷத்துக்கு எவ்வளோ 20%. வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனி வட்டிங்கிறது எனக்கு மொதல் வருஷம் என்ன வட்டி வருதோ அது அப்படியே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் அந்த வட்டி சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்கிறேன். அப்போ 10னா அடுத்த வருஷமும் 10 தான், தேர்ட் இயரும் 10 தான், ஃபோர்த் இயர் எக்ஸெட்ரா 10ஆக தான் நமக்கு ரிப்பீட் ஆகும். அப்போ மொத்தமாக 2 வருஷத்தில் எனக்கு வட்டி மட்டும் 20% வருது. அந்த 20% அந்த வட்டி எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க 750ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஈக்குவல்னு சொல்லலாமா? 750க்கு ஈக்குவல். அப்போ 20% 750னா நமக்கு வேண்டியது பார்த்தீங்கன்னா அசல்ங்கிறது நான் வாங்குற தொகை இல்லையா, வாங்குற கடனை தான் அசல்னு சொல்லுவோம். அது 100% சொல்லலாம். அப்போ 100% ஈக்குவல் டு தெரியாது X. இப்போ கேன்சல் பண்ண 5
5 வந்து கிராஸ் மல்டிப்ளை ஆகும்போது 3750 கிடைக்கும். இது வந்து நம்ம மைண்ட்லே சால்வ் பண்ணலாம் சொல்றேன். நெக்ஸ்ட், ஒரு அசல் ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 10,050 உயர்ந்தது எனில் அசலை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல அசல் தான் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன கேட்கிறான்? P கேட்கிறான். அப்ப கொடுத்திருக்கிறது என்னன்னு பாருங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருக்கான் 10%. n is equal to 5 கொடுத்திருக்கான். 10,050ங்கிறது இந்த கொஸ்டினை ரீட் பண்ணும்போது பிரின்சிபல் பிகம் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஒரு அசல் 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 10,050 உயர்ந்தது அப்படின்னா அது ஏவா மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. தொகையா மாறி இருக்கு 10,050. கொஸ்டின் P கேட்டிருக்காங்க. அப்ப ஜெனரலா P கண்டுபிடிப்போம்னா P is equal to SI into 100 divided by N into R தான் ஃபார்முலா. அப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா நமக்கு SI எவ்வளோன்னு தெரியணும். N கொடுத்துருக்கான், R கொடுத்துருக்கான். ஆனா SI தெரியுமா? தெரியாது. SI வேணும்னா நமக்கு அசல் எவ்வளோன்னு தெரிஞ்சாதான் SI சொல்ல முடியும். ஆனா நமக்கு கொடுத்தது பாத்தீங்கன்னா அசலும் வட்டியும் சேர்ந்து தொகையா கொடுத்துருக்காங்கன்னு சொல்றேன். அப்ப இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஆன்சர் வராது. அப்ப இன்னொரு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா அமௌண்ட்ஸ் ஈக்குவல் டு P plus SI. இது ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்து. அப்ப இதுல அப்ளை பண்ணும்போது தான் எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோன்னா P கிடைக்கும்னு சொல்றேன், அசல் கிடைக்கும். அப்ப A is equal to நமக்கு A வர இடத்துல 10,050 அப்ளை பண்ணுங்க. P plus SI பார்த்தீங்கன்னா ஃபார்முலா PNR divided by 100. அதுல PNR divided by 100. P காமனா வெளியே எடுக்கும் போது 1 plus NR divided by 100. இதுல N தெரியும், R தெரியும், ரெண்டுமே அப்ளை பண்ணலாம். அப்ப P into 1 plus N பாருங்க 5 into 10 divided by 100. 0 cancel. 5 பார்த்தீங்கன்னா 10ல 2 times. பிராக்கெட் குள்ள பார்த்தீங்கன்னா P into 1 plus 1 by 2 இருக்கு. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 10,050 is equal to P into நமக்கு என்ன வரும்? 3 by 2 வரும். 3 by 2 பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது 2 by 3 மாறுது. 2 by 3 கேன்சல் பண்ணும்போது 3 350 into 2 னா 0 0 remaining 1 7 3 2 6 6700. என்னோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சின்னு சொல்லலாம். இப்போ இதே சம்ம இவ்வளோ தூரம் யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ கொஸ்டின்ல பாருங்க, ஒரு வருஷத்துக்கு 10%னா 5 இயர்ஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5 into 10 பார்த்தீங்கன்னா டோட்டலா 50% சொல்லலாம். டோட்டலா நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 50% இன்ட்ரெஸ்ட் வருது. அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபார்முலா பாருங்க, ஏங்கிறது எதுவும் பிரின்சிபல் பிளஸ் எஸ்ஐன்னு சொல்லியிருக்கேன். பிரின்சிபல் எப்போதுமே 100% சொல்லலாம். எனக்கு வட்டி மட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ் வருது? 50% வருது. அப்போ இது ரெண்டும் சேர்ந்தது பார்த்தீங்கன்னா 150% சொல்லலாம். அப்போ அசல்ங்கிறது நமக்கு பிரின்சிபல் பிளஸ் எஸ்ஐ. பிரின்சிபல்ங்கிறது 100%, அதில் வட்டி பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துல 50% வருது. அப்போ இந்த தொகையை வந்து என்ன சொல்லலாம்னா 150%. 150% 10,050 இருந்தா 100 is equal to what? 0 0 cancel, 3 2 வரும். 3 இங்கே கேன்சல் பண்ணீங்கன்னா 3350. 2 கிராஸ் மல்டிப்ளை ஆகும்போது 6700. நெக்ஸ்ட் சம். ஸ்டீஃபன் என்பவர் தனது வங்கியில் சேமிப்பு கணக்கில் 10,000 2% தனிவட்டி வீதத்தில் முதலீடு செய்தார் எனில் 4 ஆண்டுகள் முடிவில் அவர் பெறும் தனி வட்டி எவ்வளவு? கொஸ்டின்ல தனி வட்டி தான் கேட்டிருக்காங்க. அப்ப SI is equal to PNR divided by 100. இதுல P எவ்வளோன்னு பாருங்க. P is equal to 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. R is equal to 2%. N is equal to 4 year. அப்ளை பண்ணுங்க. 10,000 into 4 into 2 divided by 100. cancel பண்ணோம்னா 100 into 8 வரும். 800 rupees. சரிங்களா? அப்போ SI பார்த்தீங்கன்னா 2% வட்டி வீதத்தில் 4 வருஷத்துல பார்த்தீங்கன்னா
800 ரூபா வட்டியா கிடைக்குது. இப்போ இதே பார்த்தோன்னே எப்படி ஆன்சர் பண்ணலாம்னா, நமக்கு ஒரு வருஷத்துக்கு 2%னா 4 வருஷத்துக்கு எவ்வளோன்னு பாருங்க, 8%. 10,000ல பார்த்தீங்கன்னா 10,000ல நம்ம பர்சன்டேஜ்லயே நல்லா பார்த்துருக்கோம். ஒரு நம்பர் தள்ளி டாட் வச்சோம்னா 1%, 2 நம்பர் தள்ளி டாட் வச்சிங்கன்னா 1%. அப்போ 1% 100 இருந்தால் 8% எவ்வளோ? 100 × 8 800. மைண்ட்லேயே சன்னா சால்வ் பண்ணலாம் சொல்கிறேன். என்னோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தேங்க்யூ.